வெல்கம் டு சங்கம்தரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது முதல் பருவம் 6ஆம் வகுப்பு வரலாறில் முதல் பாடம் வந்து பார்க்க போகிறோம். வரலாறு என்றால் என்ன, இதில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் கேள்வி, வரலாறு என்றால் என்ன? வரலாறு என்றால் என்ன? கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு தான் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கேள்வி, வரலாறு என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? வரலாறு என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கிரேக்க சொல். வரலாறு அப்படிங்கிறது கிரேக்க சொல். அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை சரிபார். கூற்று 1, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2, இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். இது சரியா தவறா? அதாவது ரெண்டு கூற்றும் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 பார்த்தீங்கன்னா, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. கரெக்டு. இரண்டாவது கூற்று, இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். இதுவும் கரெக்டு. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அனைத்தும் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரி. வரலாறு அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. வரலாறு அப்படிங்கிற சொல் கிரேக்க சொல்ல, அது வந்து ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல். அடுத்த கேள்வி, 4வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்துக. நாணயவியல் அப்படின்னா நாணயங்கள் பற்றிய படிப்பு. நாணயவியல் அப்படின்னா நாணயங்கள் பற்றிய படிப்பு. கல்வெட்டியல் அப்படின்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. கல்வெட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. 3 பார்த்தீங்கன்னா, பக்தி இலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம். பக்தி இலக்கியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம். இதிகாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணம், மகாபாரதம். இந்த பக்தி இலக்கியங்கள், இதிகாசங்கள் இதில் எல்லாமே அதாவது பழையங்காலத்தை பற்றின சான்றுகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்த அரசர் யார்? உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, அசோகர். அசோகர் தான் முதலாக விலங்குகளுக்கும் மருத்துவமனை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சு கொடுத்துருக்காரு. 6வது கேள்வி, அசோகர் பற்றிய த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை தொகுத்து வெளியிட்ட ஆங்கிலேய எழுத்தாளர் யார்? அசோகர் பற்றிய த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை தொகுத்து வெளியிட்ட ஆங்கிலேய எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஆன்சர் வந்து சார்லஸ் ஆலன். ஆப்ஷன் டி, சார்லஸ் ஆலன். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா இவர் பற்றிய சான்றுகளை வந்து வெளிக்கொணர்ந்தாங்க. அதாவது அசோகர் பற்றிய சான்றுகள் வந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருக்குமே தெரியலை. இந்த ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சியில் உள்ள 3 பேரும் இவர் பற்றிய சான்றுகளை வெளிக்கொணர்ந்தாங்க. இவர் பற்றிய சான்றுகளெல்லாம் ஒன்று சேர்த்து அதை ஒரு நூலாக வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்லஸ் ஆலன். அந்த நூலோட பேர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதாவது வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்கம், இவங்க 3 பேரும் இந்த அசோகர் பற்றிய ஆராய்ச்சியை பண்ணி அவருக்குரிய சான்றுகளை வந்து வெளிக்கொணர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகர் பற்றிய சான்றுகள் எந்த நூற்றாண்டு வரைக்கும் காணப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியலை. அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருக்குமே தெரியலை. இது வந்து 6th ஃபஸ்ட் டைமில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் அசோகர் வந்து சாலையெல்லாம் நிறையா அமைச்சிருப்பாரு. அவர் போட்ட சாலையை தான் இப்போவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, 7வது கேள்வி என்னன்னு பார்ப்போம். அசோகர் தனது எந்த போரின் வெற்றிக்கு பின் போரை துறந்தார்? அசோகர் தனது எந்த போரின் வெற்றிக்கு பின் போரை துறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, கலிங்கப் போர். கலிங்கப் போர் பெற்ற வெற்றிக்கு பின்னாடி தான் அசோகர் வந்து போரையே திறந்திருப்பார். ஏன்னா அந்த போரில் வந்து நிறைய மக்கள் வந்து இறந்திருப்பாங்க. அதை வந்து அவரால் பார்க்க முடியலை. மக்கள் வந்து துயரத்துக்குள்ளாங்க, நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து புத்த மதத்தை பின்பற்றியிருப்பார் இதுக்கப்புறம். அடுத்து, தனது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்? தனது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகர். எந்த போர் வெற்றிக்குன்னா, கலிங்க போரோட வெற்றிக்கு பின் போரை துறந்திருப்பார். அடுத்த கேள்வி,
வரலாற்றின் தந்தை யார்? வரலாற்றின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஹெரோடோட்டஸ். ஹெரோடோட்டஸ் தான் வரலாற்றின் தந்தை. அந்த ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் வந்து உயிரியலின் தந்தை. உயிரியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டிஸ். ஆப்ஷன் பி ஹெரோடோட்டஸ் தான் வரலாற்றின் தந்தை. அடுத்த கேள்வி, 10வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை சரிபார். கூற்று 1, நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் இருந்து பெறப்பட்டது. இது சரியா தவறா? கூற்று 2, சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூனிலும் அசோகர் குறித்த சான்றுகள் காணப்படுகின்றன. இது சரியா தவறா? கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 1 சரி. 2வது கூற்று, சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூனிலும் அசோகர் குறித்த சான்றுகள் காணப்படுகின்றன. கூற்று 2ம் சரி. கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அனைத்தும் சரி. கூற்று 1, கூற்று 2 இரண்டுமே சரி. 11வது கேள்வி. பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் எந்த விலங்கை பயன்படுத்தினர்? பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் எந்த விலங்கை பயன்படுத்தினர்? கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நாய். நாயை தான் பழங்கால மனிதர்கள் வந்து வேட்டைக்கு போகும்போது அழைச்சிட்டு போயிருக்காங்க. குகையில் தங்கும் போதும் அதை கூடவே வச்சுருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மிருகங்களை வந்து தன்னை வேட்டையாட வரும்போது நாய்க்கு வந்து மோப்ப சக்தி அதிகம். அது வந்து மோப்பம் பிடிச்சி குலைக்கும் போது அந்த மிருகங்கள் வந்து மனிதர்களை தாக்காமல் இவங்க அதை அட்டாக் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த மிருகத்தை வேட்டையாடிடுவாங்க. அதுக்காக நாயை வந்து வேட்டைக்கு போகும்போதும் தன் கூடையும் வச்சு வளர்த்துருக்காங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக. இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள். அதாவது இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட முக்கியம் பழைய கற்கால கருவிகள் எங்கே கிடச்சிச்சு, புதிய கற்கால கருவிகள் எங்கெங்கே கிடச்சிச்சு, வெண்கல காலம், இரும்பு காலம், இதெல்லாம் எங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, அதோட சான்றுகள் வந்து எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். பழைய கற்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கன்னா பிம்பேட்கா, அன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம். பிம்பேட்கா, அன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம். இது வந்து கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆட் ஒன் அவுட்டில் வந்து வச்சுருவாங்க. இப்போ பிம்பேட்கா, அன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இதை வந்து படித்து வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு. வாங்க பார்ப்போம். அடுத்து புதிய கற்காலம். புர்ஜஹோம், மெர்கர், கோல்டிவா, மகாரா, சிரன், பிரம்மகிரி, பையம்பள்ளி, டஜோலி, ஹெபூர். அதாவது புதிய கற்காலம் எங்கெங்கே அகழ்வாராய் பண்ணியிருக்காங்கன்னா புர்ஜஹோம், மெஹர்கர், கோல்டிவா, மகாரா, சிரன், பிரம்மகிரி, பையம்பள்ளி, டஜோலி, ஹெபூர். வெண்கல காலம் எங்கே அகழாய்வு பண்ணியிருக்காங்கன்னா லோத்தல். வெண்கல காலம் வந்து ஒரே ஒரு இடம் தான், லோத்தல். இரும்பு காலம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், ஹல்லூர். ஆதிச்சநல்லூர், ஹல்லூர் இது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மேப்பில் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. மேப்லேயே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட். இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து தொடக்க கால வரலாறு அப்படின்னா வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்ட காலம்தான் தொடக்க கால வரலாறு. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் தொடக்க கால வரலாறு. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கருவிகள் பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். தொடக்க கால வரலாறுனா என்னன்னு சொல்லியிருக்காங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முக்கியமான 12 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.